ஹலோ மக்களே, மதுராஸ் பலவிதம். இப்போ இன்றைக்கி நான் இறாலை எப்படி சுத்தம் செய்கிறது அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். இப்போ நான் இறால் காட்டியிருக்கிறேன். இப்போ இந்த இறால் பார்த்திங்கனாக்கும் அது ஒரு சீ ஃபுட்டு. இந்த இறாலில் நிறையா விட்டமின்ஸ்லாம் இருக்குது. ஒமேகா கண்டென்ட் இதில் நிறையா இருக்குது. இப்போ இந்த இறாலை நம்ம எடுத்து அது தலையை ஃபஸ்ட்டு நம்ம கிள்ளிடணும். தலையை கிள்ளின பிறகு பார்த்திங்கன்னா அது மேலே ஒரு ஓடு மாதிரி இருக்கும். கீழே அதுக்கு கால்கள் இருக்கும். நம்ம ஓடை இப்படி நம்ம கையால் இப்படி பிச்சோம் அப்படின்னா அந்த ஓடு தனியாக வரும், அந்த கால் எல்லாமே சேர்ந்து வரும். அதுக்கு பிறகு அதோட மேற்புறத்தில் பார்த்திங்கன்னா அதோட குடல், ஒரு குடல் இருக்கும், அதில் தான் கழிவுகள் எல்லாமே போய் தேங்கியிருக்கும். அதை நம்ம ஒரு குச்சி வச்சுக்கிட்டு அதை லைட்டாக நம்ம இப்படி கீறி விட்டோம், இப்படி இழுத்தோம் அப்படின்னா மேலால் இப்படி கொடுத்து இப்படி மேலால் இழுத்தோம் அப்படின்னா அந்த குடல் தனியாக வெளியில் வந்துடும். அந்த குடலில் அதிகமாக மண் இருக்கும். அதனால் அந்த குடலை கண்டிப்பாக எடுத்துடுங்க. இது அந்த குடலை எடுக்காமல் நம்ம சில பேர் அவசரத்தில் அந்த குடல்லாம் எடுக்க மாட்டாங்க. அது மாதிரி எடுக்கலை அப்படின்னு சொன்னால் அது நம்ம வயிற்றுக்குள்ளே போய் ஸ்டோன் எல்லாம் ஃபார்ம் ஆகிறதுக்கெலாம் வாய்ப்புகள் இருக்கும். அதனால் அந்த குடலை எடுத்துட்டு சுத்தம் செய்து சமைச்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.